இமாம் இப்னு தைமியா, ஷேக் அல்பானி 2 பேரும் ஒரே சிறையில இருந்தாங்களா? ஆமாங்க. ஒரே சிறையில இருந்தாங்க. இமாம் இப்னு தைமியா பாத்திலுக்கு எதிராக ஹக்க பேசினாங்க. அதனால அவங்க தமாஸ்கஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிறையில போடப்பட்டாங்க. 600 வருடங்களுக்கு பிறகு த சேம் காரணம். அதே விஷயம் அல்ல. ஆனா சேம் காரணம். அதாவது ஹக்க பேசினாங்க ஷேக் அல்பானி, பாத்திலை எதிர்த்து. அதனால இமாம் இப்னு தைமியா போடப்பட்ட அதே சிறையில 600 வருடங்களுக்கு அப்புறம் ஷேக் அல்பானி அவர்களும் போடப்பட்டார்கள். நாம இப்னு தைமியாவுடைய பிறப்பு 661 ஹிஜ்ரி. இறப்பு வந்து 728 ஹிஜ்ரி. ஷேக் அல்பானி வந்து 1333 ஹிஜ்ரி. இறப்பு 1420வது ஹிஜ்ரி. அவர் வந்து அஹ்லுல் ஹதீஸை சார்ந்த சலஃபி தாவா ஹக்க சொன்னதன் காரணமாக அவங்க வந்து ஜெயில்ல போடப்பட்டாங்க. ஷேக் அல்பானி அவர்களே சொல்றாங்க பாருங்க, இமாம் இப்னு தைமியா சிறைப்பட்ட அதே தமாஸ்கஸ் கோட்டையில, அந்த சிறையில நான் சிறைப்பட்டபோது, எனக்குள்ள ஒரு மன அமைதியும், ஒரு சந்தோஷமும் ஏற்பட்டது. ஹக்கு பாதையில அவருடன் இவ்வாறு இணைக்கப்பட்டதுல நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்று சொன்னாங்க. இது அவருடைய ஸ்டூடண்ட் வந்து அலி ஹசன் அல் ஹலபி அவங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம்.